இந்த கேமராவை பார்த்தாலே லென்ஸ் தான். சின்ன வயசுல இருந்த ஒரு ஆசை, ஆசைன்னா பெரிய ஆசை ஒரு பொருள் மேல. அதான் என் லைஃபோட டார்கெட். ஸோ ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ரைடர் சூர்யா. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெஸ்ட் ட்ரைவ் போகிறோம். ஸோ ஹாய் ப்ரோ. ஓகே, நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா வண்டி எடுத்துகிட்டு இன்றைக்கி டெஸ்ட் ட்ரைவ் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் முந்தைய சொல்லியிருக்கோம்ல, நம்ம வந்து 2 நாளைக்கு ஒரு நம்ம வண்டி டெஸ்ட் ட்ரைவ் கொண்டு போயிட்டே இருக்கணும், இல்லைனா பேட்ரி போயிடும். இப்போ நம்ம வண்டி ஸ்டார்ட் பண்ணி விட்டுருக்குமா, ஸோ தெரிகிறதா. ஸோ வண்டியை வந்து வார்ம் கொடுத்தேன், நீங்கள் வந்து கிளம்ப வண்டி தான். ஸோ பார்த்துக்குங்க, போகலாமா? ஓகே. ஸோ ரெக்கார்ட் ஆகுதா ஆகுது. ஓகே, போகலாம். ஓகே, போகலாம். ஃபஸ்ட் ஒரு ரவுண்ட் இங்கே, அதுக்கப்புறம் அவுட் சைடு. ஓகே, போயாச்சு. ரிஃபே ப்ரோ, எங்கே போகலாம்? என்ன ஆளை காணோம், வாடா. ஹெல்மெட் வேண்டாமா ப்ரோ? ஸோ ஃபோன் தாங்க டிஸ்பிளே இப்படி வெயில்பட்டு ஃபோன் போயிடும். நம்மளுக்கு வேறு ஒரு ஃபோன் வாங்கிடணும் கம்பெனிலேருந்து, இல்லைன்னா நம்ம ஃபோன் போயிடும். ஆல்ரெடி இப்போ தான் புது ஃபோன் வாங்கி வச்சுருக்கோம். ஃபோன் போயிட்டுனா என்ன பண்ணேன்? ஏய் கலட்டு குண்டி பறந்துடுறா. காற்று ஓவர் அடிக்குங்க. போன வீடியோலே பார்த்தேன், பயங்கரமாக காற்று அடிச்சுட்டே இருக்குது. ரொம்ப மோசம் ரெக்கார்டே. ஐயோ, எடிட்டில் எனக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு. எப்படி எடிட் பண்ணால் இது போயிருமே அப்படின்னு. ஏன்னா நிறைய இடத்துல நான் நல்லா பேசியிருப்பேன், ஆனால் அந்த காற்று வந்து அந்த பேசுனது எல்லாத்தையுமே மோசமாக்கிடுச்சு. அதனால் கொஞ்சம் கஷ்டமாயிருச்சு இந்த வாட்டை. ஸோ முன்னால் போகிறது பார்த்திங்கன்னா டான் லீட் எடுத்து போயிட்டுருக்காரு. ஸோ சென்டரில் விஃபை. ஸோ நம்ம ஊர்லேயும் சரி, இங்கேயும் சரி, எங்கேயும் சரி, நம்ம தான் பார்த்திங்கன்னா கடைசியில் போகிறவங்க. எப்போவுமே அப்படி தான். நம்ம தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கடைசி, ஏன்னா அதுதான் கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். எல்லோரும் போகிறாங்களா, நம்மளும் கொஞ்சம் நார்மல் ஸ்பீடில் போகலாமா, எல்லாத்தையும் பார்த்துட்டு வீடியோஸ் எடுக்கணும்னா நின்று வீடியோஸ் எடுக்கலாம். இதே சென்டர்லையோ இல்லை ஃபஸ்ட்லேயே போகிறோம், நம்ம வீடியோ எடுக்க இறங்குவோம், ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு எல்லோரும் நின்ன மாதிரி ஆயிரும். அதனால் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த கடைசியில் போகிறது தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நம்ம எவ்வளோ நேரம்னாலும் நின்றுக்கலாம் எங்கேனாலும் அப்படிங்கிறனால அதுதான் நம்மளுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்னு வைங்களேன். பறந்து வாரம் அம்மா தூசி கொஞ்சம் அப்படி வச்சுடும். கண்ணிலே தூசி விழுந்துருச்சுங்க. இங்கே வருங்க, இது ஃபுல்லாகவே பேர்த்த மரம் தான். சீசன் டைமில் அப்படி நிறையா காய்ச்சி இருக்குமாமா. ஸோ பார்ப்போம். நமக்கு டேட்ஸில் இனி பிரச்சனை இருக்காது. டேட்ஸு இங்கே நட்ஸ் எல்லாமே ரேட் கம்மி தாங்க. ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே இங்கே ரேட் கம்மி தான். ஸோ ரேட் கம்மியாக தான் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் அதில் இனி நம்மளுக்கு பிரச்சனை இருக்காது. இப்போ நாங்கள் இருக்க இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சுற்றி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் ரெசார்ட் சொல்லுவோம் தெரியுமா. ஸோ அந்த மாதிரி ரெசார்ட் தான். என்னங்கடா புதுசாக எங்கேயோ கூப்பிட்டு போகிறோம். நான் வேறு ஷார்ட்ஸ் போட்டு ரொம்ப முக்கியங்க. நம்ம பேண்ட் எதுவும் போடலையா, அது வந்து ஒரு பிரச்சனை. இங்கே பேண்ட்டு போடணும், அந்த இதெல்லாம் எல்லாமே போடணும், இல்லைன்னா போலீஸ் பிடிச்சின்னா பயங்கர ஃபைன் வரும். என்ன
அதனால் கரெக்டாக நான் கட் பண்ணும்போது பார்த்து ஒரு கார் வந்துருச்சு, ஜஸ்ட்டு மிஸ்ஸு. ப்ரோ லைஃப் எப்படி ப்ரோ போகுது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம், இவனுக்கு என்னடா அப்படின்னு நினைக்கிறவனுக்குலாம் சேர்த்தே சொல்கிறேன், நல்லா போயிட்டுருக்கு. இத்தனை வருஷம் நம்ம ஃபீல் பண்ணது, கஷ்டப்பட்டதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு நல்ல பயன். வெளிநாட்டுக்கு நாய் வேலைக்கு போயிட்டு பண்ணுற அளப்புறப்பார் அப்படின்னு நினைப்பீங்க சில பேர். பண்ணவே மாட்டார், ஒரு நாளும் பண்ண மாட்டார். ஸோ வெளிநாட்டுக்கு வந்தாலுமே என் குடும்பத்துக்கு நான் சம்பாதிக்கிறேன், என்னோடய பேஷனே நான் விடலை, சரிங்களா? அதை நல்லா புரிஞ்சுக்கணும். என்னோடய பேஷன் நான் விடலை. என்னோடய பேஷன் மோட்டோ வாக் பண்ணுறது, பைக்கில் சுற்றுறது, அதுவும் எனக்கு கிடச்சிருக்கு. என் வீட்டுக்கும் கரெக்டாக சம்பளம் போகுது. அப்படிங்கும்போது எனக்கு இந்த லைஃபே போதுங்க. எதுக்கு நான் வீணாக ரிஸ்க் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க சொல்லுங்கள்? ஸோ வெளிநாட்டில் நான் அடிமையாக இருந்தாலும் சரி தான், உள்நாட்டில் அடிமையாக இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் அடிமையாக தான் இருக்க போகிறோம். ஏன்னா இங்கே இருந்து நான் எனக்கு பிடிச்சது மாதிரி இருந்து அடிமையாக இருக்க போகிறேன், அவ்வளோதான். என்னால் நல்லா சம்பாதிக்கவே முடியுது, அதனால் எனக்கு இதுவே ஓகே. ஆனால் இது எப்போவுமே நிரந்தரம் கிடையாது. கூடிய சீக்கிரத்தில் நம்மளும் எல்லாம் முடிஞ்சு ஒரு 2-3 வருஷம் இங்கே இருந்து ஏதாவது ஒரு கண்ட்ரி, இப்போ சவுதியில் இருக்கேன், ஸோ மேபி ஏதாவது ஒரு கண்ட்ரி எங்கேயா போயிட்டு நல்லா சம்பாதிச்சு நானும் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணேன் ஊரில், அப்போ வேறு லெவலில் இருக்கும். ஸோ அப்போ ப்ரொமோஷன்லாம் பண்ணுறதுக்கு ஆள் கூட இருக்கும் பார்த்தீங்களா, நான் கூட மாட்டேன். ஸோ எப்படி இப்போ ஒரு ஆள் இருக்காரோ அதே மாதிரி நானும் ஃபுல்லாகவே என் சேனலை க்ரோத் பண்ணி நான் வந்து காசு போட்டேன்னு வைங்களேன், இன்ஸ்டா 360 வாங்கிடலாம். ஏன்னா இப்போ நான் வச்சுருக்கேன் இன்ஸ்டா 360 தான். என்னோடய மிஸ்டேக் இல்லாமல் பார்த்தீங்கன்னா லென்ஸும் உடஞ்சிச்சு. பட் நான் X3 அந்த மாதிரி வாங்கிக்கலாம், அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி அந்த மாதிரி அப்டேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். பட் இப்போ வரைக்கும் எனக்கு எதுவும் தெரியல, பார்ப்போம். எல்லாம் மேலே இருக்கணும், உங்கள் கையிலேருந்து தான் இருக்குது. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு வைங்களா, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, ஓகேங்களா? ரொம்ப முக்கியமானது, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே இந்த வீடியோக்கு ஒரே லைக் போட்டு பண்ணிடுங்க. ஸோ நிறைய லைக் வேண்டாம், ஒரு லைக் கூட இந்த வீடியோ போட்டால் போதும். அதுமாதிரி நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்க்குறீங்கன்னா தயவுசெய்து ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா வீடியோஸ் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, அதனால் ப்ளீஸ் 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 சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் வேணால் காமிக்கிறேன், ஏன்டா இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சப்ஸ்கிரைப் மட்டும் ஓகேங்களா, போகிற போக்கில் சப்ஸ்கிரைப் மட்டும் நம்ம ஃபேமிலிக்காக பண்ணிடுங்க. ஸோ RSF ஃபேமிலியில் நீங்களும் ஜாயின் பண்ணிடுங்க, ஓகேங்களா? நம்ம வந்து இந்த கிவ் அவே கொடுப்போம் அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கோம், சரிங்களா? இந்த மாதிரி சொல்லியிருக்கோம், ஆனால் அது நம்ம பெருசாக பண்ண கிடையாது. ஏன்னா க்ளவுஸ்லாம் பெரிய கிவ் அவேவாக வராது. ஆனால் கூடிய சீக்கிரத்தில் நம்ம ஒரு 20,000 சப்ஸ்கிரைபர், 30,000 சப்ஸ்கிரைபர், 15,000 சப்ஸ்கிரைபர், இந்த மாதிரி ரவுண்டாக ஏதாவது சப்ஸ்கிரைபர் நம்ம ரீச் பண்ணுறோன்னா கண்டிப்பாக நம்ம ஒரு 5 பேருக்கு கிவ் அவே கொடுப்போம், சரிங்களா? இப்போ 10K வரும்போது 10K சப்ஸ்கிரைபர் வந்துடும் அப்படின்னா நம்ம ஒரு 5 பேருக்கு கிவ் அவே. ஸோ இந்த கிவ் அவேக்கான ஸ்டார்டிங் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும், நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும், அப்புறம் ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணியிருக்கணும். அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்கன்னா போதும், அவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அப்படி நீங்கள் அனுப்புனீங்கன்னா உங்களோட ஃபோன் நம்பர் அனுப்பிடுங்க. ஸோ அனுப்புகிற எல்லாருக்குமே கிவ் அவேங்க, 5 பேர் 6 பேருக்கு இல்லை, அனுப்புகிற எல்லாருக்குமே கிவ் அவே. ஸோ நீங்கள் வந்து பண்ண வேண்டியது, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டும், நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணியிருக்க ஸ்க்ரீன்ஷாட்டும், அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு 5 பேருக்கு அனுப்பின ஸ்க்ரீன்ஷாட்டும் நீங்கள் அனுப்புனீங்கன்னா போதும். நம்ம வந்து தரமாக என்ன பண்ணலான்னா எல்லாருக்குமே கிவ் அவே. ஆனால் கிவ் அவே என்ன கொடுப்பேன்னு கொடுக்குறவங்களுக்கு தான் தெரியும், வாங்குறவங்களுக்கு தான் தெரியும். கண்ணமூடு கையான என்ன தூக்கி கொஞ்சம் போகிறேன், தூக்கு மேலே ஆனால் ஸ்பீட் நல்லா இருக்கு ப்ரோ. அதில் ஒரு ஸ்பீட் பிரேக்கர் உண்டு. கிடைக்குதா? ரிப்பே வந்துட்டான். நிக்கலையா? ரேஸ் போடுவோம் ப்ரோ, வா ரேஸ் போட போகிறோம்.
ரிவேண்டா ரேஸுக்கு. இந்த ரோட்டு போமா ரிப்பே இவன் இப்படி திரும்புடா சொல்லி இவன் மேலதான் தப்பு. கார் இப்ப அடிச்சு தூக்கி வீசியிருப்பான். சரி இவன் ஃபன் பண்றான்னு நினைக்கேன்.